ஆனால் சொன்னதை போல யாருமே சரியாக இப்போ ஆட்சி கோட்டாபய ராஜபக்ச தரப்பினருக்கு தானே கிடைத்தது, அவர்களும் சரியாக இதை விசாரிக்கவில்லை. மாறாக விசாரணை செய்த அதிகாரிகளை எல்லாம் இடமாற்றம் செய்து தான் அவர்கள் செய்த ஒரே வேலை. அதே போல சானி அபேசேகரவை பழி வாங்கியது தான் இவர்கள் செய்த ஒரு வேலையாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அதேபடியும் 2 வருடத்திலே மக்கள் ரிட்டர்ன் கொடுத்தார்கள். அறகலைய போராட்டம் வந்து கோட்டாபய ராஜபக்சவை நாட்டை விட்டு ஓடும் அளவுக்கு மக்கள் செய்து விட்டார்கள். அவர் சுயாதீனமாக வீதிக்கிறங்கி நடந்த ஒரு விஷயம் அது. அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கம் வருகிறது. அவர்களுடைய அரசாங்கத்திலும் சரியாக சிஐடியினர் விசாரணை நடத்தவில்லை என்று தான் சிறில் காமினி ஃபாதர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல இப்போ நிறைய பேர் சொல்றாங்க தானே, எதிர்த்தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். அதற்கு ஃபாதர் சிறில் காமினி குறிப்பிடுகிறார், இப்பொழுது நீங்கள் யாருமே சொன்னதை செய்யவில்லை. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இந்த விஷயங்களை துரிதமாக விசாரிக்கின்றது. ஆகவே அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமே தவிர இதை விமர்சிப்பதில் எந்த பயனும் இல்லை, அது நல்ல விஷயம் அல்ல என்று சிறில் காமினி தந்தை தெரிவித்திருக்கிறார். அதே போல சோசியல் மீடியாவில் இந்த கைதுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பது சிறந்ததல்ல. குறிப்பாக சுரேஷ் சலே ஒரு இராணுவ அதிகாரி, புலனாய்வு அதிகாரி, யுத்தத்தை முடிக்க உதவியவர், தமிழ் செல்வனை அழிக்க முயன்றவர், எல்டிடி இயக்கத்தின் புலனாய்வு பிரிவை தகர்க்க வேலை செய்தவர், அப்படியெல்லாம் அடையாளப்படுத்தி தற்பொழுது அவர் நல்லவர் என்று முழு உலகத்திற்கும் காட்ட முயற்சிப்பது சிறந்தது அல்ல. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இதை எதிர்த்தரப்பில் இந்த கூச்சலில் குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான். இப்பொழுது இந்த எதிர்ப்பையும் ஒரு அரசியலாக்கி விட்டார்கள். அவை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இவர்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கத்தி குழப்பம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் தெரிய வேண்டும், இவர் குற்றவாளியாக இல்லை, ஒரு சந்தேக நபராகத்தான் தற்பொழுது கைதாகி இருக்கின்றார். ஆகவே நீங்கள் அவசரப்பட்டு உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்கள், வாய்ஸ் கட்டுகளால் உண்மையான குற்றவாளி இவர்தான் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருப்பதாகத்தான் பலரும் சொல்கிறார்கள். ரைட், நீங்கள் இவர் குற்றவாளி இல்லை என்று சொல்ல முயற்சிக்கின்றீர்கள். ஆனால் உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் வைத்து பார்க்கும் போது சுரேசலையும் ஒரு குற்றவாளி என்று தான் ஏற்றுக்கொள்ள பலருக்கு மனம் துடிக்கின்றது. ஆகவே கண்ட்ரோலாக செயற்படுங்கள் என்று தான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற நிலையில் தொடர்ந்தும் ஊடக சந்திப்பில் இன்றைய நடந்த கத்தோலிக்க திருச்சபையில் நடந்த ஊடக சந்திப்பின் படி எங்களுக்கு தெரியும், சிறில் காமினி ஃபாதர் சொன்ன விஷயம் எங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் அட்டாக் விசாரணைகளின் இறுதி கட்டங்கள் நெருங்குவதாக எங்களுக்கு ஒரு சமீட்சை தெரிகிறது. அதனால் தான் பலர் குழம்பி போயுள்ளார்கள். இதன் இறுதி முடிவுகள் ஒரு தரப்புக்கு எதிரானதாக மாறிவிடுமோ என்ற கடும் பயம் பலருக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது. அந்த பயத்தின் காரணமாகத்தான் இன்று பலர் குழம்புகிறார்கள்.